ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறதா? இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் இப்போ தெரிஞ்சுதா நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன். மதகஜ ராஜாவை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்துட்டு ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. பார்த்த உடனே நான் வந்து மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசலாம். இல்ல ஃபுல் லைஃப்ல பேசினாங்க ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமா, நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும். இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலா ஒரு ஆடியன்ஸா வந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா நான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார். மாயா. மாயா நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர் சாங்ல வந்து ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்துல அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலா எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை டியர் லவ். சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வருண், சந்தானம் எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ் வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்கும் ரிச்சர்ட் சார் ப்ளீஸ். ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு இருக்கிற தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. இதில் 12 வருஷம் கழிச்சு வந்தா கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் வச்சிருக்கிறதா இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களை எல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த வேலையை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தியேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பமாக குலுங்கி சிரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான படத்தில் வேலை கொடுத்த என்னோட டைரக்டர் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பொன்ராஜ் சார், எங்களோட ஆர்ட் டைரக்டர். அடுத்து எடிட்டர் சார் ஸ்ரீகாந்த் சார். நீங்க மைக் அந்த பக்கம் கொடுக்குறீங்க, நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோ விஷால் சாருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முந்தா நாள் வந்து தேவத்திற்கு போய் இந்த படத்தை 2வது வாட்டி பார்த்தேன். 1000 பேரோட பார்த்துட்டு வந்தேன். வந்து நைட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபில்ம் டு பி எ மிரக்கிள் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட் பார்க்க. நான் எப்பவுமே என் ஒய்ஃப் வீட்டில் சொல்லுவேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னைக்கானாலும் அந்த படம் ஓரளவு ஓடிடும், அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ ரிச்சர்ட் சார். எங்கே சார் நீங்கள்? எம்ஜிஆர் இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம்.
இந்த டேரக்டர் பற்றி பேசினா எனக்கு 1 day 2 daysலாம் பார்த்தாது. நான் அவ்வளோ சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. இந்த படம் எனக்கு பர்சனலாக பெரிய கனெக்ட் ஏன்னா வந்து டேரக்டர் கடையில் போய் நகரமெல்லாம் வந்து டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம், பஞ்சஸ் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நான் டைரக்டாக ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் ஒரு வசனமாக இருந்து இந்த படம் டேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் மதே ராஜா. ஸோ விதை இந்த படம் தான். இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கடையில் போட்டு அரண்மனை 1 2 3 4 வித்தியாசம் ஆம்பளை எல்லாமே வசனம் டேரக்ட் எழுதி எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். பட் விதை இந்த படம். ஸோ விதை போட்ட படம் வரலைன்னு இன்னொரு பெரிய கேங்கன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க 12 years ஆச்சு முன்னாடி வந்த படம். அதான் தைரியமா சொல்றேன். இந்த படம் ஷூட்டிங்ல ஜெயிப்பூர் இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்தது. நானும் தான் வயசுக்கு வந்தேன் பொண்ணு, பெரிய பொண்ணு. பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங் இதை பண்ணோம். அப்ப வயசுக்கு வரும்போது இட்ஸ் கமிங் டு தியேட்டர்ஸ் பிளாக் பஸ்டர் நோ. அண்ட் எல்லாத்துக்கான டேரக்டருடைய அந்த மெனக்கடல், பிகாஸ் அவர் எத்தனை வருஷமா பாக்குறேன் டேரக்டர். ஒரு சீன் கன்சிடர் பண்ணும்போது இது மக்களை போய் சேரணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும், அவர் ரொம்ப மெனக்கெடுவாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் டிஸ்கஷன் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டோம், சீன் லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம், ஷூட்டிங் பேர் அவர் பண்ண மாட்டாரு. டிஸ்கஷன் பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு ஒன்று ஆலோசனை பொறுமையாக ஆரம்பிப்பாரு. இந்த சீன்ல கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இந்த சீனை எப்படி பண்ணலாமா கேட்டுருப்பாரு. சரி ஷூட்டிங் போனா ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீன் எப்படி பண்ணலாமா, சின்ன சேஞ்ச் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாரு. மறுபடியும் போனா காலையில போய் அங்க போய் உட்காந்து இந்த சீன் இப்படி மாத்திடலாம், அவங்க டோட்டலா அந்த கேரக்டர் உள்ள எடுத்துலாண்டுவாரு. ஸோ ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளோ மைண்டுக்குள்ள எடிட் பண்ணிட்டே இருப்பாரு. பிக்சர்ஸ் வெளியே கொண்டு வரைக்கும். சார் பல பேர் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க என்ன சார் சீன்பாங்க, சீனை சொல்லிடுறேன் ஆனா இதான் சீன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல சீனை சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சீன் அங்க பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும். அண்ட் நாங்க ஒரு 12 years பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்ப இந்த பேன் இந்தியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது. பட் அப்பயே வந்து இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து சோனு சூத் அண்ட் சரத் சக்சேனா அண்ட் தென் தெலுங்குல இருந்து சுபாராஜு, சுதா அம்மா, அப்புறம் சடகோபன் ரமேஷ் ஒய்ஃப் பண்ணாங்க அவங்க, அப்புறம் மலையாள ஜான் கோக்கன், இப்படி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்து போட்டே இருந்தாரு. அவர் அப்படியே இந்த படத்துக்கு டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், இந்த படத்தை பெரிய கமர்ஷியல் ஃபிலிக்கா கொண்டு வரணும். அண்ட் பெரிய சப்போர்ட் அது விஷால் சார். அவர் அப்படியே பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் ஸ்டில் இந்த படத்தை பாவமா இருக்கும். எவ்ரி 5 days ஒரு சாங் போட்டுருவோம், எவ்ரி 5 days ஒரு ஃபைட் போட்டுருவோம். பார்த்தா ஒண்ணு அடிச்சுட்டே இருப்பாரு, யாரையாவது இல்ல ஆடிக்கிட்டே இருப்பாரு. எங்க பயமா இருக்கு கொடுக்க போகுது ஃபைட் பண்ணி அடிச்சுட்டு போறாரு. அந்த அளவுக்கு படத்துல அவ்வளவு ஃபைட் சீன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த 6 pack மெனக்கட்ட அந்த எஃபர்ட்ஸ் அதான் இவ்வளவு பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் 100% கடவுளுக்கு அப்புறம் மக்கள் மீடியா தான். நீங்க கொடுத்த அந்த கை கொடுப்போம், நீங்க கொடுத்த ஆதரவு, அந்த சப்போர்ட், இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அது just owe my heads to all of you and thanks for giving a big success and thank you sir, special thank and thanks for Vishal sir, Anjali, Santanam இங்க இல்ல but it's a very good co-star அவர் சந்தானம். அவ்வளோ டைரக்ட் அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்பாட்லயே இது நல்லா இருக்கு வெங்கட் நல்லா இருக்கு வேகன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆள் சந்தானம் இல்ல. அந்த மெயின் தானம் வெளியே ஆக்டர் சார். இந்த சாங்ஸ் வந்து அப்படியே மேஜிக்கலா இருக்கும். இந்த சாங் நான் கேட்கும்போது செட்டை ஷூட் பண்ணும்போது அது பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு சாங் அப்டேட்டா அவ்வளோ சூப்பரா இருந்தா இது காரணம் டெக்னிக்கல் க்ரூ அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் ஆல் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி.